ஒரு சமுதாயம் சந்தோஷமா இருக்கா நல்லா இருக்கான்னு அடையாளம் வந்து பெரியவங்களும் குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கணும். அப்படி ரெண்டுமே சந்தோஷமா இருந்தாதான் ஒரு சமுதாயமா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ முதல் கடமையா பெரியவங்களை பார்த்துக்கணும். அதுக்காக தான் அந்த பென்ஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதுக்கும் இன்னைக்கு விட கிடைச்சது. தேங்க்யூ ஐசிடி சார். இந்த மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுக்குற திரு ஏசிஎஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, ரொம்ப மென்மையானவங்க. இன்னைக்கு கூட ஒரு அருமையான நடிகரை நம்ம இழந்திருக்கோம், ஒரு இளம் நடிகரை. இந்த மருத்துவத்தோட சேர்ந்து தயவு பண்ணி ஒரு கவுன்சிலிங் கண்டினியூஸா, நான் இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே இடத்துல நடந்த ஒரு மீட்டிங்ல கூட நான் சொன்னேன், சச்சுமா ஞாபகப்படுத்தினாங்க. இது வந்து எங்களை போல நடிகர்களுக்கு முக்கியமா தேவை. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவா ஃபீல் பண்ணக்கூடியவங்க. ரெண்டாவது வந்து நமக்கு அறிமுகம் வந்து எங்களுடைய முகம். நான் வந்து ஒரு 300 படத்துல நடிச்சிருக்கேன். மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்களுடன், திரு ரஜினிகாந்த் அவர்களுடன், நடிகர் திலகம் அவர்களுடன் அதிக படங்கள்ல நடிச்சிருக்கேன். இருந்தா கூட நாங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டா கூட அதை நடிப்புன்னு நினைக்கிறாங்க வெளியில. இப்போ ஐயா வந்து மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. தயவு பண்ணி நான் ஒரு தாழ்மையோட கேட்டுக்கிறேன், உங்களுடைய மருத்துவர்கள் கிட்ட சொல்லுங்க, சும்மா ஓசியில பண்றாங்களேன்னு சொல்லி அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன். நான் என்னோட வீட்டுல சொல்லியிருக்கேன், நான் நல்ல விதமா தூக்கத்துல போயிட்டா சந்தோஷம், நான் ஏதாவது உடல்நிலை குறைந்து நான் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி சாகிறதுக்கு ரெடியா இருக்கேன், தயவு பண்ணி நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாதீங்கன்னு என்னுடைய நடிகர் சமுதாயத்தை நான் கேட்டுக்கிறேன். அப்படியும் மீறி என்னோட ஃபேமிலியை நெட்டு பண்ண தயவு பண்ணி வெளியே கொண்டு வந்துருங்க. தேங்க்யூ. என் மகன் வயது ஒரு நடிகன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று ஒரு எடுக்கக்கூடாத ஒரு முடிவினை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஏன் இதை இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால், சகோதரி ஸ்ரீபிரியா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், மருத்துவத்திற்கு இணையானது, மருத்துவத்தை விட மேலானது இந்த மனோரீதியான கவுன்சிலிங் தான். நம்ம எல்லாரும் உடலை பற்றி தான் கவலைப்படுறோம், மனசுக்கு நம்ம ஒண்ணுமே பண்றது. இந்த மேடையிலே நாங்கள் ஏற்கனவே ஆழமாக விவாதித்தோம். மிக சிறந்த மனோதத்துவ மருத்துவர்களை கொண்டு ஒரு கவுன்சிலிங் மையம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அமையும். ஸ்ரீபிரியாலாம் வந்து ஒரு தைரியமான ஆட்கள். அதனால கண்கலங்கத்தை வந்து நான் ரொம்ப கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஒரு நடிகர்கள் அவர்களை பற்றி எந்த செய்தியாக இருந்தாலும் அதை மிகைப்படுத்தி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, வெறுப்பா இருந்தாலும் சரி, எந்த உணர்வாக இருந்தாலும் அதை மிகைப்படுத்தி ஒரு ஏறக்குறைய ஒரு பரிகசிக்கின்ற ஒரு தன்மை தான். அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய மனக்குறையை எங்களுடைய உண்மையான அன்பை, எங்களுடைய உண்மையான உணர்வை யார்கிட்ட தான் வைக்கிறது? நிச்சயம் இன்னைக்கு என்னுடைய தம்பி சாய் பிரசாந்தோடைய ஞாபகார்த்தமா ஒரு கவுன்சிலிங் மையம் தென்னிந்திய. ஆமா 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 ஏன்னா நம்ம மனோதத்துவ ரீதியாக வந்து நம்ம நீங்க மேலை நாடுகளில் போனீங்கன்னா ஒரு 15 வயசு குழந்தை கூட வந்து நேரடியாக ஒரு மனோதத்துவ ஒரு நிபுணர் கிட்ட போகுது. தயவு செய்து இந்த மனோவியல் ரீதியான விஷயங்களை அந்த கஷ்டப்படுறவர் தான் சொல்ல முடியாது. முதல்ல அதை கவனிச்சு அவங்களுடைய குடும்பத்தால் தான் அதை மருத்துவர்கிட்ட கொண்டு வரணும். அந்த திட்டத்தை நாங்கள் வரையறுக்கும் பொழுது நிச்சயமா இதே மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி அதை எப்படி கையாளணுன்றதை நாங்கள்